மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். உங்களுடைய மிகப்பெரிய திட்டம் ஒன்று நிறைவேறுகின்ற நாளாக இந்நாள் இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாள். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். காலை 10 மணி வரையிலே ராசியில் சந்திரன் இருக்கிறது. அதன் பிறகு நகர்ந்து 2ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு சென்று விடுகிறது. நாள் முழுவதும் மிதுனத்தில் சந்திரன் 2ஆம் இடத்திலே. 5ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. ஆகவே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல திருப்திகரமான ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. ராசியிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய நாள். ராசி அதிபதி 4ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கின்ற நாள். அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு பொற்காலம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். நோய் நொடிகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் முற்றிலுமாக குணமாகிவிடும். நல்ல ஆரோக்கியம் ஏற்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த நேரம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி என்பதால் மாலை நேரத்திலே அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கும் பைரவருக்கு வழிபாடு செய்து உங்களுடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரம் தெரிந்தால் கோத்திரம் எல்லாவற்றையும் சொல்லி அர்ச்சனை செய்து கொண்டு வர வேண்டும். நல்லெண்ணெய் தீபம், மிகப்பெரிய ஒரு அகல் விளக்கு, மடக்கு என்று சொல்வார்களே, பெரிய அகல், அது போன்ற ஒரு தீபத்திலே விளக்கேற்றி பைரவருக்கு வழிபாடு செய்துவிட்டு வந்தால் கடன் தொல்லை விலகும். நோய் நொடிகள் எல்லாம் தீரும். வழக்கு வியாஜ்யங்களிலே வெற்றி ஏற்படும். மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைவதற்கு அது மிகவும் அவசியமான ஒரு வழிபாடு. குறிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் இன்றைய நாளிலே அதை செய்வது மிகவும் நல்லது. கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். அலைச்சல் சற்று அதிகமாக இருக்கும். பயணங்கள் இருக்கலாம். செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். விரையாதிபதி புதன் 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது. 3-12க்கு அதிபதியான புதன் 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் 12ஆம் இடத்தில் சந்திரனும் வேறு வந்திருக்கிறது. ஆகவே செலவுகள் கடுமையாக இருக்கும். எனினும் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்கள். உங்களுடைய தொழில் மிக சிறப்பாக முன்னேற்றம் அடைகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் என்பது மிகப்பெரியது ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். அதிலும் தேய்பிறை காலங்களிலே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். ரிஷபம், சிம்மம், தனுசு, கும்பம் ஆகிய 4 ராசிகளுக்கு தேய்பிறை காலங்களில் தான் அதிக நன்மைகள் நடைபெறும். இந்த நாள் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறுகின்ற, பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி ராசியில் உச்சம். 5 குடைய சனி ராசியிலே இருக்கிறது. 9 குடைய சுக்கிரனும் ராசியில் இருந்திருக்கிறது. 3 திரிகோணாதிபதிகள் 1, 5, 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் 3, அதாவது புதன், சனி, சுக்கிரன் ஆகிய 3 ஒன்றாக ராசியிலே இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம் இது. ஆகவே இந்நாளிலே மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். காலை 10 மணி வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதன் பிறகு சந்திராஷ்டமம் முடிந்து விடுகிறது. 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு சந்திரன் நகர்ந்து விடுகிறது. காலை 10 மணி 3 நிமிடத்திற்கு சந்திரன் மாறுகிறது ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு. ஆகவே உங்களுடைய முக்கியமான பணிகளை எல்லாம் நீங்கள் 10 மணிக்கு மேல் துவங்கினால் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். அதிகாலை நேரத்தில் மட்டும் எதுவும் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் யாருடனும் வைத்துக் கொள்ள வேண்டாம். 10 மணிக்கு மேல் உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு கிரகநிலை அமைந்திருப்பதால் நீங்கள் வெற்றிகரமாக உங்களுடைய பணிகளை செய்து முடிப்பீர்கள். நன்மைகள் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு சுமாரான நாள். காலை நேரத்திலே 7ஆம் இடத்தில் கேதுவோடு இருக்கும் சந்திரன் பிறகு 8ஆம் இடம் சென்று விடுகிறது. சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது காலை 10 மணிக்கெல்லாம். ஆகவே இந்நாளிலே முக்கியமான பணிகளை எல்லாம் தவிர்த்து விட வேண்டும்.
இறை வழிபாட்டிலே மனதை செலுத்த வேண்டும். சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றியெல்லாம் யாருடனும் விவாதிக்க வேண்டாம். வெளியே செல்லும் பொழுது முன்பின் பழக்கம் இல்லாதவர்களுடன் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பயணம் செய்யும் பொழுது உங்களுடைய உடைமைகளை எல்லாம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். மறதி சற்று அதிகமாக இருக்கும். கையில் உள்ள பொருளை எங்கேயாவது வைத்துவிட்டு பிறகு தேடிக்கொண்டிருப்பீர்கள். ஆகவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக, எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. தேய்பிறை அஷ்டமி என்பதால் இந்நாளிலே பைரவர் வழிபாடு செய்தால் நல்லது. தனுசு ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை. 2, 3 குடைய சனி ஏற்கனவே 10ஆம் இடத்திலே இருக்கிறது. 6, 11 குடைய சுக்கிரனும் 10ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறது. சுக்கிரன் பொதுவாக தனுசிற்கு நன்மை செய்யாத கிரகம். 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். ஆகவே சுக்கிரன் அங்கே நீச்சம் அடைந்தது ஒரு விதத்திலே நன்மை. 7, 10 குடைய புதன் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது. 9ஆம் வீட்டோனாகிய சூரியனும் 10ஆம் இடத்திலே இருக்கிறது. தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றிருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதி உச்சம். ஆகவே தொழிலிலே நீங்கள் உச்ச நிலைக்கு செல்வீர்கள். மிகப்பெரிய முன்னேற்றம் ஒன்று உங்களுக்காக காத்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் சிறிய முயற்சி செய்தால் கூட அதிலே பெரிய வெற்றி கிடைக்கும். மகர ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு, பணி நிரந்தரம் ஆகாதவர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் அமர்த்தப்படுவார்கள். உங்களுடைய உத்தியோகம் தொடர்பான வழக்குகள் அல்லது சர்ச்சைகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். தொழில் ஸ்தானம் வலுப்பெறுகிறது என்பதால் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கும்பராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பணம் கொடுக்கல் வாங்கல் சரளமாக சுமூகமாக நடைபெறும். வியாபாரத்திலே உள்ளவர்களுக்கு நல்ல பணப்புழக்கம் ஏற்படும். கடன் தொல்லை இருந்தால் அவையெல்லாம் முற்றிலுமாக தீர்ந்துவிடும். மீன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 7ஆம் இடத்திலே புதன் உச்சம் என்பது மீனத்திற்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாகும். 4ஆம் இடத்து சந்திரனும் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யும். பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலே அனைத்து விதத்திலும் நன்மை நடைபெறும். அனைத்து தரப்பினருக்கும், அனைத்து வயதினருக்கும் நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும்.